டெல்லி குடிநீர் வாரியத்தில் 800 அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர். வாரிய செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையில் இந்நடவடிக்கையை முதல்வர் கெஜ்ரிவால் எடுத்துள்ளார். டெல்லி முதல்வராக பொறுப்பேற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் வீடுகளுக்கு தினமும் 667 லிட்டர் இலவச தண்ணீர், 50% மின்கட்டணம் குறைப்பு போன்ற திட்டங்களை அமல்படுத்தியுள்ளார். இந்நிலையில் டெல்லி குடிநீர் வாரிய ஊழியர்கள் 3 லஞ்சம் வாங்குவது போன்ற காட்சிகளை தனியார் டிவி சேனல் ஒளிபரப்பியது. அதைத் தொடர்ந்து டெல்லி குடிநீர் வாரியத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு மாற்றங்களை செய்ய முதல்வரும் குடிநீர் வாரிய தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் முடிவெடுத்தார். அதில் முதல் கட்டமாக குடிநீர் வாரியத்தில் பணிபுரியும் 800 அதிகாரிகளை திங்களன்று அதிரடியாக இடமாற்றம் செய்தார். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் பணிபுரிந்து வருவதால் 800 அதிகாரிகளும் வெவ்வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். டேங்கர் லாரி மாஃபியாக்களுடன் இணைந்து சில குடிநீர் வாரிய அதிகாரிகள் திட்டமிட்டு செயற்கையான குடிநீர் பற்றாக்குறையை ஏற்படுத்துவதாகவும் முதல்வர் கெஜ்ரிவால் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதனால் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்தும் வகையிலும் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க கெஜ்ரிவால் அரசு திட்டமிட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. தினமும் 700 லிட்டர் இலவச தண்ணீர் என்ற ஆம் ஆத்மி கட்சியின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது சாத்தியமில்லை என்று எதிர்ப்பு தெரிவித்த டெல்லி குடிநீர் வாரிய தலைமைச் செயல் இயக்குநர் தேபஸ்ரீ முகர்ஜியை தான் பதவியேற்ற முதல் நாளிலேயே இடமாற்றம் செய்த முதல்வர் கெஜ்ரிவால் புதிய தலைமைச் செயல் இயக்குநராக விஜய்குமாரை நியமித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.